சரி, இங்க வாப்போம்டா. இப்ப அடுத்த கான்செப்ட் என்னென்றால், இப்ப ஒரு காவிகளை என்ன செய்ய போறோம் நாங்கள்? உம் ஓகே. சரி, இப்ப பாப்போம். அப்ப இந்த காவிகளோட கான்செப்ட்லடா இனி வந்து இந்த மேக்னிடியூட் எப்படி பெருமன் காண்றது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால், நோமலா ஒரு 5 நியூட்டன் என்ற ஒரு விசை இந்த திசையில இருக்குது. அதே திசையில ஒரு 5 நியூட்டன் என்ற விசை இந்த திசையில இருக்கின்றால், நேரடியாகவே நான் இதை கூட்டி 10 நியூட்டன் என்ற மேக்னிடியூட் என்று போட்டுடலாம். அப்ப இவற்ற மேக்னிடியூட் டிரெக்ஷன் ஓகே, இதே திசையில சாதாரணமா 10 நியூட்டன் என்று நாங்கள் போட்டிருப்போம். ஆனால் வேற வேற திசைகள்ல ரெண்டு காவிகளை கூட்ட சொல்லிக்க அப்ப மேக்னிடியூட் காண்றது எங்களுக்கு முக்கியம். இப்ப உதாரணமா பார்த்தோம் என்றால், இப்ப இப்படி என்னண்டு, அஹ், இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர் என்றால் இவற்ற ரிசல்டன்ன்றது இப்படி இருக்க போகுது. அப்ப நாங்க என்ன காணுவோம், இது எக்ஸ் இது y என்றால் இது ரிசல்டன் எடுத்துக்கொண்டால் என்ன வரப்போகுது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். அப்ப காவியிட விளைவுன்றது இதுதான். உலக சொல்றது, அதாவது இந்த வெக்டரோட ரிசல்டன்ன்றது இதுதான். இப்படி ஒரு டிரெக்ஷன், இவ்வளவு மேக்னிடியூட். அப்ப இவற்ற மேக்னிடியூட் எப்படி காணலாம், பைதகரஸ் தேற்றத்தின் மூலமா நீங்க கண்டிருக்கலாம். இதுல இது வந்து ஒரு செங்கோணம், அதாவது ஒரு செங்கோணியுண்ட அப்படி காணிக்க பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சு நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆனால் அதே மாதிரி ஒரே திசையில் 5 நியூட்டன் அதே திசையில் 5 நியூட்டன் என்றாலும் ரிசல்ட் நாங்கள் சாதாரணமாவே கூட்டி பெருமனை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ஏதோ ஒரு கோணத்துல இப்ப 90 பாகை தவிர்ந்து வேற வேற கோணங்கள்ல வரைக்க எப்படி அதுக்கு விளையுள் காவி காண்றது, அந்த மேக்னிடியூட் காண்றது, டிரெக்ஷன் காண்றது பிரச்சனை இல்லை. அது போன கிளாஸ் பார்த்துட்டேன். என்னண்டு, ஒரு காவி இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் யோசிச்சா சரி, என்ன ஒரு காவியை தொடர்ந்து இன்னொரு காவியை கீறுவோம். முதலாக காவியிட டெயில இருந்து இரண்டாவது காவியிட கெட்டுக்கு ஒரு ரிசல்டன் போகும் என்று பார்த்துனாங்க. அப்ப இது எதிர பேசிக்கல பார்த்துனாங்கடா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பேசிக்கல பார்த்துட்டேன். ஓகே தானே. இப்ப நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால்டா, ஒரு காவிகள் எந்த கோணத்துல தந்தாலும் எப்படிப்பட்ட காவி என்றாலும் நாங்கள் அதுக்கு ரிசல்ட்ஸ் காண போறோம். நம்மளங்க சொல்றது மேக்னிடியூட்டும் காண போறோம், டிரெக்ஷனும் காண போறோம். நம்ம எங்களுக்கு யூஸ்வலா டிரெக்ஷன் எப்படி காண்றதுன்னு நாங்கள் பார்த்தாச்சு. அவ இனி என்ன பார்க்க போறோம் என்றால் மேக்னிடியூட் எப்படி காணலாம், அதை வச்சு பார்ப்போம். அதுக்கு முதல் ஒரு விஷயம் திருப்பி எகைன் ஒரு விஷயத்தை கலைச்சு போட்டு அங்கால போறோம். என்னென்றால் நீங்க பாருங்க, என்னென்றால் இங்க பார்ப்போம்டா. இப்ப நாங்கள் என்ன கதைக்க போறோம் என்றால், இது ஒரு வெக்டர், இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. ஒரு ஃபோர்ஸா இருக்கலாம், வெலோசிட்டியோ வட்டேவர், டிஸ்பிளேஸ்மெண்ட் எனி அதர் வெக்டர்ஸ். ஓகே தானே. இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. அதே நேரம் இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. இந்த ரெண்டுக்குமான ரிசல்டன் காண்றதுக்கு என்ன பார்த்து நாங்கள் ரெண்டுக்குமான ரிசல்டன் காணணும் என்றால், ஒரு ஆளை தொடர்ந்து இன்னொரு ஆளுக்கு இரவல். அதான் நாங்கள் பார்த்த விஷயம். ஒரு ஆளை தொடர்ந்து இன்னொரு ஆளுக்கு இரவல். அதை என்னத்துக்காண்டு போன கிளாஸ் டீப்பா பார்த்தாச்சு. அப்ப நான் என்ன விஷயம் சொன்னான், இந்த வெக்டரை இவற்ற டிரெக்ஷனையும் இவற்ற மேக்னிடியூட்டையும் மாத்தாமல் இவரை நீங்கள் விரும்பின இடத்துக்கு அங்கே இருந்தாலும் தூக்கி கொண்டு வைக்கலாம், அது பிரச்சனை கொடுக்காது. ஓகே தானே. அப்ப இது வந்து ஏ என்ற ஒரு வெக்டர், இது ஒரு பி என்ற ஒரு வெக்டர் என்றால் ஏ என்ற வெக்டரை தொடர்ந்து இது என்ற வெக்டர், இவரை தொடர்ந்து நாங்கள் பி என்ற வெக்டரை போட்டுக்கொண்டு நாங்கள் போட்டுக்கொண்டோம் என்றால் ரிசல்டன் எங்கே இருந்து வருகிறது என்றால் இவற்ற டைல இருந்து இவற்ற ஹெட்டை நோக்கி வரப்போகுது. இவற்ற ஹெட்டை நோக்கி வரப்போகுது. அப்ப நான் இப்ப என்ன கேட்கிறேன் என்றால், மடியா பாருங்க, நான் என்ன கதைக்க போறீங்க என்றால், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்ப இதே மாதிரி நான் இப்படி தாரேன். இது ஒரு ஏ என்ற ஒரு வெக்டர், இந்த இடத்துல ஒரு பி என்ற ஒரு வெக்டர் தான், இப்படி ரெண்டு காவிகளை தாரேன். சேம் இதே ஏ என்ற வெக்டர் பி என்ற வெக்டரை இப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு ஏ என்ற வெக்டர், இப்படி ஒரு பி என்ற வெக்டர் தான். இவற்ற ரிசல்ட் எப்படி இருக்கும், இது வெக்டர் சி என்ன வெக்டர் ஆர் வைக்கணும், ஆர் வைக்கிறேன், ரிசல்ட் ஆர் வைக்கிறேன். அப்ப இப்ப இவற்ற என்ன மாதிரி இருக்குமாடா, இந்த இவற்ற வெக்டர் இப்படி இருக்குது, ஏ என்ற ஒரு வெக்டர் இருக்குது, அதே மாதிரி வி என்ற ஒரு வெக்டர் ஒரு காவி ஒன்று இருக்குது. இவருக்கும் இவருக்குமான விலையில் எப்படி இருக்க போகுது,
நான் இப்ப இங்க இருக்கிறது இவருக்கும் இவருக்குமான ரிசல்ட். ஏதோ ஒரு இடத்துல ஏ இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல பி இருக்குது. அது என்னவாக இருக்கலாம், ரெண்டு வெக்டர் உங்களுக்கு தந்திருக்கிறேன், ஃபோர்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்டோ என்னவோ. அதுக்கு ரிசல்ட் காண்ற முறை எங்களுக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து இப்படி கண்டிருக்கிறோம். இதே மாதிரி இப்படி இருக்கிறோம். இவருக்கு என்ன மாதிரி ரிசல்ட் பார்க்கலாம். என்ன இவற்ற ரிசல்ட் எப்படி இருக்க போது, என்ன மாதிரி சொல்லுங்க அப்போ. சேமே சேமே சேம் பி. அதே பி தான் இங்க இருக்குது, அதே தான் இங்க இருக்கு. அப்ப எப்படி ரிசல்ட் போகும். எப்படி இருக்குமாடா, இங்க பாருங்க எப்படி இருக்கும் என்றால், யோசிச்சு பாருங்க. என்னடா இந்த ஏ இந்த பி என்றா ஒரு ஏ தொடர்ந்து ஒரு பி ரிசல்ட் கண்டுபிடிச்ச நான். இங்கேயும் என்ன செய்ய போறேன், இவர் ஏ என்ற வெக்டர், இவர் பி என்ற வெக்டர். அப்ப என்ன செய்ய போறோம், ஏ என்ற வெக்டரை தொடர்ந்து பி என்ற வெக்டர் கொண்டே அதுல கீற போறோம். கீறுனா அப்படி வரும் ரிசல்ட், இப்படி வரணும். ஓமா இல்லையா, இங்க பாருங்கடா. இந்த பி என்ற வெக்டரை அப்படியே கொண்டே இதுல கீற போறோம். ஒரு ஆள் தொடர்ந்து மற்ற ஆளுக்கு பிரச்சனை தானே, கீற போறோம். கீறினா ரிசல்ட் எப்படி வரும் என்றால், ரிசல்ட் எப்படி வரும், ஓமா இல்லையா. இவரை கொண்டே இங்க கீறி இருக்கிறது. கீறினா இது இப்ப ரிசல்ட். அப்ப இதங்களுக்கு இப்ப இல்ல, இதங்களுக்கு இப்ப இல்ல. அவ எப்படி வந்தாலும் பேசிக் இதுதான் ஐடியா, விளங்குதா. எப்படி கேள்வி வந்தாலும் பேசிக் இந்த ஐடியா தான் நாங்க போறோம். அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன இப்ப கதைக்க வேணும்ட்டாலடா, இவரே இவர் பி, ஓகே, இவர் எங்கேயும் இருக்கட்டும், நான் கொண்டே உண்ட தொடர்ந்து கீறுவேன். இவற்ற டைல இருந்து இவற்ற கெட்ட நோக்கி எனக்கு ரிசல்ட் இருக்கிற மாதிரி வரப்போகுது. இவற்ற பெருமனும் அதாவது மேக்னிடியூட் ரெண்டு மேக்னிடியூட்டும் எனக்கு தெரியுமாக இருந்தால், இவற்ற மேக்னிடியூட்டை நான் போட்டு விடை எடுத்துக் கொள்ளலாம். இங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நானும் இப்ப இதை வச்சுக்கொண்டு ஒரு விஷயத்துக்கு வர போறேன். வடிவாக்கமணிங்கோ. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கலாம். என்னென்றால் இப்படியும் நான் ஒரு ரெண்டு போர்ஸ தந்தனென்றால் நீங்க என்ன செய்யறீங்க, ஒன்றை தொடர்ந்து ஒன்றை கீறி இதுக்கு ரிசல்ட் இப்படி காட்டுறீங்க. ஓகே தானே. இதே மாதிரி இப்ப என்ன நடந்த கேள்வியில இப்படி தந்தேன். என்னண்டு, இது ஒரு ஏ என்ற ஒரு வெக்டர், இது ஒரு பி என்ற ஒரு வெக்டர். இப்படி வந்தாலும் ரிசல்ட் எப்படி வருது, ஒரு ஆளை தொடர்ந்து ஒரு ஆளை கீறி பாக்குறீங்க. அப்ப இதே என்ற வெக்டர், இது பி என்ற வெக்டர், இவரை கொண்டே இவருக்கு இப்படியே வச்சு ரிசல்ட் இதுக்குள்ளால போகுது. அப்போ கற்பனை பண்ணி பாருங்கடா, இப்ப ரிசல்ட் இதுக்குள்ளால போயிருக்கு, இதுக்குள்ளால போயிருக்கு, ரிசல்ட் இதுக்குள்ளால போயிருக்கு. ஓமா இல்லையா. அப்ப நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி என்றால், ஏன் நான் இப்படி ஒரு வெக்டர் தரப்பட்டிருந்தால் இந்த வெக்டரை இப்படி ஒரு கூறாகவும் இப்படி ஒரு கூறாகவும் உடைச்சு பார்க்க கூடாது என்ற கேள்வி விளங்குதா. அப்ப இங்க என்ன நடந்தது, ஏ என்ற ஒரு வெக்டரும் இப்படி பி என்ற ஒரு வெக்டரும் தந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்ச நீங்கள், ஏ என்ற வெக்டரை தொடர்ந்து பி என்ற வெக்டரை கீறினீங்கள். அப்ப ஏ இட கையில இருந்து பி இட கெட்ட நோக்கி ஒரு விளைவு கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன் என்றால், இப்ப ஏ என்ற வெக்டர் இருக்கு, பி என்ற வெக்டர் இருக்கு. அப்ப ரிசல்ட் இப்படி தானே போகுது. இவரை கொண்டு இந்த கீறி பார்த்தா தெரியும் இப்படி போயிருக்கு. அப்ப நான் இதுலயே வச்சிருக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன் என்றால், இப்படி ஒரு போர்ஸ் தரப்பட்டால் அல்லது இப்படி ஒரு வெக்டர் காவி தரப்பட்டால் நான் இவரை இவரை இல்லாம பண்ணி போட்டு ஏன் இப்படி ஒரு கூறாகவும் இப்படி ஒரு நிலைக்குத்து கூறாகவும் இப்படி ஒரு கிடை கூறாகவும் பிரிச்சு பார்க்க கூடாது, சொல்லுங்க. ஏன் அப்படி பார்க்க கூடாது நினைக்கிறீங்க, பார்க்கலாமா இல்லையா, எஸ் ஓ நோ. அதுக்கு பாசிபிளா இல்லையா, அதுதான் கேட்கிறேன். சொல்லுங்க வேண்டாம், சொல்லுங்க வேண்டாம். எஸ் பாசிபிளா இல்லையோ, அடே விளங்குதோ கதைக்கிறது. இது ஏ என்ற வெக்டருக்கும் பி என்ற வெக்டருக்கும் உரிய ரிசல்ட் தான் இந்த ஆர் என்றால், நான் இந்த ஆற இல்லாம பண்ணி ஐ மீன் இந்த ஆறுக்கு பதிலா ஏன் நான் இவரை ஏ என்ற ஒரு வெக்டராகவும் ஒரு பி என்ற வெக்டராகவும் பிரிக்க கூடாதுன்னு கேட்கிறேன். விளங்கு சொல்லுங்கடா, டவுட்னா கேளுங்க. ஓகேயா சொல்றது, சரிதானே. அப்ப இந்த ஆரண்ட வெக்டரை நான் என்ன செய்யலாம், இரண்டு இரண்டு வெவ்வேறு
காவிகளாக உடைச்சு கதைக்கலாம். எப்படி என்றால் பாருங்க வடிவா, ஒன்றுக்கொண்டு செங்குத்தான காவி, அதாவது ஏண்ட காவிக்கு ஆரண்ட இது ஒரே ஒரு உதாரணம் இப்படி இப்படி கதைக்கிறது. இப்படி ஒரு காவி தரப்பட்டால் இப்படி ஒரு காவி தரப்பட்டால் இதை நான் என்ன செய்யலாம், இரண்டாக உடைக்கலாம். அதாவது என்னண்டு எனக்கு விளங்குது, இப்படி ஒரு காவியும் இப்படி ஒரு காவியும் இருந்தால் ரிசல்டன் இப்படி இருந்திருக்குமோ இல்லையோ, அதான் கேட்கிறேன். ஆகவே இப்படி ஒரு காவி தரப்பட்டால் இவரை நான் இப்படி ஒரு கூறாகவும் இப்படி ஒரு கூறாகவும் பிரிச்சு காய்ச்சிருக்கலாமோ இல்லையோ, சொல்லுங்க. ஓகேதானே, சொல்லுதானே. என்னடா அப்ப இப்படி ஒரு காவியை தந்திருந்தால் அப்ப வடிவா விளங்கி கொள்ளுங்கோ, ஒரு காவியை ஒரு ஏதோ ஒரு வெக்டரை நான் ரெண்டு திசைகள்ல உடைச்சு கதைக்கலாம். அதாவது ஒன்று கொண்டு செங்குத்தானே ரெண்டு திசை. அப்ப இவரை நான் y திசையிலையும் உடைச்சு கதைக்கலாம், இவரை நான் x திசையிலையும் உடைச்சு கதைக்கலாம். அப்ப இந்த கூறு ஒன்று கொண்டு எப்படியான கூறு என்றால் செங்குத்தான கூறு. இப்ப இந்த டைம் இனி இவர் இருக்கக்கூடாது, இப்ப இவர் இல்ல, இப்ப இனி அதான் இவராக பிரிச்சாச்சு. அப்ப இதுல மறதலே என்ன, இப்படி ஒரு காவியும் இப்படி ஒரு காவியும் இப்படி ஒரு காவியம் என்றால் இது ரிசல்ட். அப்ப இந்த ரிசல்ட் என்ன, நான் இந்த திசையிலையும் உடைச்சு கதைக்கலாம். அப்ப இந்த பேசிக் கன்செப்ட் எங்களுக்கு விளங்கி இருக்க வேணும். காய்கிற விளங்கா சொல்றது ஐடியா விளங்காடிக்கிறாவது. ஓகே, அப்ப பார்த்தோம் என்றால் அப்ப எனக்கு விளங்குது, ஏதோ ஒரு காவியை நான் ஒரு காவியை தாரான் என்றால் அந்த ஒரு காவியை நான் இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம். அது என்னென்ன நாங்கள் யோசிக்கிறோம் என்றால் இப்படித்தான், அதாவது இப்படி ஒரு காவி இப்படி ஒரு காவி, இந்த ரெண்டு காவிக்கும் இப்படி ஒரு விளையில் இருக்குது என்றால், அல்லது இப்படி ஒரு காவி இப்படி ஒரு காவி, இந்த ரெண்டு காவிக்கும் சேர்த்த விளையில் இப்படி இருக்குது என்றால் இந்த காவியை நான் இல்லாம பண்ணி போட்டு இவரை ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரண்டு கூறுகளாக மாத்தி கதைக்கலாம். அப்ப இவருக்கு பதிலா இவரும் இருக்கிறார். அப்ப இவருக்கு பதிலா இவரும் இருக்கிறார் என்றால் அதுக்கு பிறகு இவர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லது இந்த காவியும் இந்த காவியோட விலையில் எப்படி போகுது என்றால் விளங்கிக் கொள்ளுங்கோ, இந்த காவிக்கு பதிலா இந்த இரண்டு காவிகளும் இருக்கும். ஆனால் இந்த இரண்டு காவிகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரண்டு காவிகள். ஓகே தானே, சரி. இப்ப நான் இதுல என்னென்ன எழுத போறேன், ஆடியா கவனிங்கடா, என்னென்ன எழுத போறேன் என்றால் இங்க பாருங்க, இங்க பாருங்களா, இங்க வேற. ஓகே, இதுல இப்படி ஒரு காவி இருக்கு. ஓகே தானே, இப்படி ஒரு காவி இருக்கு, ஒரு எஃப் என்ற ஒரு வெக்டர் வைக்கிறோம். இப்ப நாங்க சொன்ன கதையின்படி இவரை இரண்டு கூறுகளாக பிரிச்சு கதைக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஆங்கிள் தீட்டா, அதாவது ஒரு ஹொரிசோண்டல் தீட்டா என்பது ஒரு கோணம். என்னத்துக்காக இது கோணம் நான் கதைக்கிறேன் என்றால், ஒரு கிடை அச்சுடன் இந்த வெக்டர் வந்து தீட்டா எனும் கோணத்தை அமைத்தவாறு இருக்குது. அதுதான் இதனுடைய மீனிங். அப்படி என்றா சொல்லுங்க அப்பம், இந்த வெக்டர் நிலைக்குத்து அச்சுடன் அமைக்கும் கோணம் எவ்வளவுடா? இந்த வெக்டர் கிடையச்சுடன் தீட்டா என்ற கோணத்தை அமைச்சவாறு இருக்குமாக இருந்தால் 90 எஸ், வெரி குட், 90 தீட்டா. அப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால், இந்த வெக்டரை இல்லாம பண்ண போறேன். எனவே இல்லா பண்ற மீனிங் என்னென்றால், இவர் வந்து ஏதோ இரண்டு விசைகளின் விளையில் மாதிரி நான் யோசிச்சு கொள்ளலாம். விலகுதாக கதைக்கிறது. இந்த இப்படி ஒரு எஃப் இருக்குன்றாலடா, இவரை நான் ஒன்றுக்கொன்று செங்குத்தான் இரண்டு கூறாக பிரிக்க போறேன். அப்ப இங்க பாருங்க, ஏதோ இரண்டு கூறுகளின் ஒரு விளைவில் தான் இந்த எஃப் மாதிரி நீங்க யோசிச்சு கொள்ளலாம். இப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால், எஃப்ஐ இந்த கிடை கூறா பிரிக்க என்ன மாதிரி பிரிக்கப்படும் என்றால், தீட்டாவிற்கு ஊடாக இப்படி எஃப் இருக்குண்டா அப்படி தீட்டாவிற்கு ஊடாக மடிக்க போறோம் என்றால் இவ்வளவும் இப்படி வரப்போகுது. எஃப் கொஸ் தீட்டா, எந்த ஒரு வெக்டரையும் தீட்டாவுக்கு கூடாக நாங்கள் பிரிக்கிறோம் என்றால் அது என்னவாக இருக்கும், எஃப் கொஸ் தீட்டாவாக இருக்கும். கவனிச்சு கொள்ளுங்கடா. ஓகேதானே, எந்த ஒரு அப்ப உதாரணமா ஃபோர்ஸ மட்டும்தான் இல்ல. இப்ப உதாரணமா இங்க பாருங்கடா, இப்படி ஒரு வெலோசிட்டி ஒன்று இருக்குது என்றால் இந்த வெலோசிட்டியை நான் இரண்டு கூறுகளாக பிரிச்சு கலைக்கலாம். எப்படி என்று பார்த்தோம் என்றால் இங்க பாருங்கோ,
இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல தீட்டாண்டுதான் ஆகும். அதாவது இந்த வெலோசிட்டி வந்து நிலைக்குத்துடன் இந்த வெலோசிட்டி தீட்டா எனும் கோணத்தை ஆக்குது என்றால் இந்த இவ்வளவு போர்ஷனும் எப்படி இருக்கும் என்றால் வி கொஸ்டீட்டா. ஏன் இதை கொஸ்டன் போடுறேன்? எப்பயும் கோணத்தின் ஊடாக நான் திருப்புற ஒரு கன்செப்டை நான் கொஸ்டன் தான் கதைப்பேன். அப்ப வெலோசிட்டி இப்படி இருந்துச்சு என்றால் இதை இரண்டு கூறுகளாக பிரிச்சு கதைக்கலாம். ஒன்று நிலைக்குத்து கூறு y அச்சு, மற்றது x அச்சு கிடைக்கூறுல. அப்ப இது v என்றால் இந்த கூறு v கொஸ்டீட்டா. ஆகவே இந்த கூறு என்னவாக இருக்கும் என்றால் v sin தீட்டா. அதாவது ஒரு கோணத்தை விலத்தி கதைக்கிற விஷயம் வந்து சைன் தீட்டா. இங்க வாங்கடா, இது எஃப் என்ற ஃபோர்ஸ் என்றால் கோணத்தினூடாக கதை கேட்க கிடை எஃப் கொஸ்டீட்டாண்டு. அப்ப இந்த ஃபோர்ஸிட கிடைக்கூறு இந்த திசையில எஃப் கொஸ்டீட்டாண்டு வரப்போகுது. அதே மாதிரி இவற்றை நிலைக்குத்து கூற பார்த்தோம் என்றால் எஃப் சைன் தீட்டாண்டு வரப்போகுது. எஃப் சைன் தீட்டா. ஓகே, இது மட்டும் இல்ல, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தந்தாலும் இதேமாய்த்தான் கதைக்கணும். இங்க பாருங்க, உதாரணமா இப்ப என்னண்டு இந்த இப்படி கதைப்போம். இப்ப எக்ஸ் இப்படி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் காட்டி கிடக்கு. எனவே இதை நான் இரண்டு கூறுகளாக பிரிச்சு உடைச்சு கதைக்கலாம். இது தீட்டா என்றால் இது தீட்டா கோணம் நான் வச்சு கொண்டால் என்னென்ன கதைக்கலாம் என்றால் இந்த கிடைக்கூறை இது எக்ஸ் என்றால் இது எக்ஸ் காஸ் தீட்டா. இவர் இந்த இந்த திசையில எவ்வளவு என்றால் எக்ஸ் சைன் தீட்டா. ஏன் கொஸ் போடுறேன்? கொஸ் போடுறதுக்கு மீனிங் தீட்டாவின் ஊடாக இவரை நான் திருப்ப போறேன். சைன் போடுறது இதுக்கு மீனிங் ஏனென்றால் இப்படி திருப்பிக்க தீட்டாவை விட்டு விலத்தி திருப்ப போறோம். அப்ப இது வந்து எக்ஸ் சைன் தீட்டா. அப்ப இது வந்து எக்ஸ் கோஸ் தீட்டா. அப்ப இந்த ஒரு அடிப்படை எங்களுக்கு விளங்கி இருக்க வேணும். அப்ப வடிவா விளங்குங்கடா. ஒரு காவி ஒரு ஒரு வெக்டர் ஒரு ஆள் இருக்கிறதா, இது வி என்ற வெலோசிட்டி வெக்டர், இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஒரு வெக்டர், இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு வெக்டர். அப்ப இந்த வெக்டரை தீட்டாவின் ஊடாக திருப்பறன் என்றால் எஃப் காஸ் தீட்டா, தீட்டா விட்டு திருப்பறன் என்றால் எஃப் சைன் தீட்டா. எனவே ஒரு வெக்டர் ஒன்றுக்கொன்று செங்குத்தான கூறுகளாக இரண்டு கூறுகளாக பிரிக்கப்பட முடியும். இதுல மறதல என்ன? இப்படியும் இப்படி ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும் என்றால் ரிசல்டன் இதுக்குள்ளால போப்பது. அதே மாதிரி இது ஒரு வெலோசிட்டி என்றால் இது தீட்டாவை விலத்தி நான் கதை கேட்க வி சைன் தீட்டாண்டு கதைக்க போறேன். தீட்டாவு கூட கதை கேட்க வி கொஸ் தீட்டாண்டு கதைக்க போறேன். இது ஒரு எக்ஸ் என்ற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றால் தீட்டாவின் ஊடாக இது ஒரு கூறு, இது ஒரு கூறு, அதாவது இது ஒரு எக்ஸ் கிடைக்கூறு, இது ஒரு நிலைக்குத்து கூறு. அப்ப இது எக்ஸ் கொஸ் தீட்டா கிடைக்கூறு, எக்ஸ் சைன் தீட்டா நிலைக்குத்து கூறு. அப்ப தீட்டாவின் ஊடாக திருப்புறதெல்லாம் கொஸ் என்று வரும், தீட்டாவை விலத்தி திருப்புறதெல்லாம் சைன் என்று வரும். அப்ப இந்த ஒரு அடிப்படை தெரிஞ்சால் இதுதான் மெக்கானிக்ஸ்ல 1000 தடவை திருப்பி 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 யூஸ் பண்ணி கொண்டிருப்போம். ஓகே தானடா, சின்ன விஷயம். ஓகே, ஸோ இப்ப இது ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்ப எங்களுக்கு இப்ப என்னென்ன பார்த்துட்டு இருந்தாங்க என்றால், உதாரணமா இங்க வாங்கடா, நான் சும்மா ஒரு சமரை ஒன்று சொல்றேன். உதாரணமா இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது இருக்கட்டும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது இருக்கட்டும், ரெண்டுக்கும் ரிசல்டன் காணணும். அப்ப என்ன செய்யறோம்? ஒரு ஃபோர்ஸை தொடர்ந்து இன்னொரு ஃபோர்ஸை கீறுறோம். ஸோ ரிசல்டன் இதுக்குள்ளால சிம்பிளா வரும். அப்ப இது என்னென்று வரப்போகுது என்றால் இது ஒரு F1 என்ற ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு F2 என்ற ஃபோர்ஸ் என்றால் இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் என்னென்னு வரப்போகுது? இந்த டைரக்ஷன்ல வரப்போகுது. அதுக்கும் எப்படி F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர். அப்ப இது என்னென்னு இந்த மேக்னிடியூட் கண்டனான் பைதகரஸ் தியரத்தை பாவிச்சு மேக்னிடியூட் கண்டனான். இப்ப இதெல்லாம் எனக்கு சிம்பிளா காணக்கூடியதா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்க பாருங்கடா, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இது ரெண்டுக்கும் ரிசல்ட் எப்படி காணலாம் என்றால் அதே மாதிரி தான் ஒன்றை தொடர்ந்து என்னோட இருக்கும். உதாரணமா இது ஒரு ஏ என்ற ஒரு வெக்டர், இது பி என்ற ஒரு வெக்டர். அப்ப இங்க பாருங்கடா, ஏ என்ற வெக்டரை தொடர்ந்து பி என்ற வெக்டரை நான் கீறினா ரிசல்டன் இங்க இருந்து இங்க வரப்போகுது. இதுதான் ரிசல்டன். ஆனால் எனக்கு ரிசல்டன் டிரெக்ஷன் தெரியுது, ஆனால் இவ்வளவு குவான்டிட்டி மேக்னிடியூட் தெரியல. அப்ப இவரை எப்படி நான் காணலாம்? இதுகளை நோக்கித்தான் எங்களை பாடம் போப்பது. சோ படியா பாருங்க நான் என்ன சொல்ல போறேன்ன்றது. ஓகே தானே? இங்க பாருங்க, சொல்லுதானே, இங்க பாருங்க என்னென்றால் இங்க பாருங்க, நான் இப்ப ரெண்டு ஒரு ரெண்டு இங்க பாருங்கடா, இது ஒரு ஃபோர்ஸ்,
இது ஒரு ஃபோர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஏ, இது ஒரு பி. ரெண்டும் தீட்டா என்ற ஒரு கோணத்துல தொழிற்பட்டு கொண்டிருக்கு. இரண்டுமே தீட்டா என்ற, அதாவது ஏ என்ற ஃபோர்ஸுக்கும் பி என்ற ஃபோர்ஸோ வெக்டர் வட்டவர். அப்ப ஏ என்ற ஒரு வெக்டருக்கும் பி என்ற வெக்டரும் தீட்டா இடை கோணத்துல ஒரு புள்ளியில தொழிற்படுது, ஒரு இடத்துல தொழிற்படுது. இதுக்கு ரிசல்ட் எப்படி காணுவோம் நாங்கள்? விளைவா கவனிங்க. எப்படி கண்டிருப்போம்? நோமலா அப்படி கண்டிருப்போம். இவ்வளவுதானே விஷயம். என்னன்னு இங்க பாருங்களா, இது ஏ என்ற ஒரு வெக்டர் இருக்கட்டும். இவரை தொடர்ந்து யாரை இருப்பீங்க? பி என்ற வெக்டரை இருப்பீங்க. இந்த பி என்ற வெக்டரை இருப்போம். ஓகே தானே? கீறி ரிசல்ட் எப்படி கண்டிருப்போம்? இதா ஓமா இல்லையா? இப்ப நான் இதுக்குத்தான் ஒரு ஐடியா செய்ய போறேன். என்னென்றால் படிவா கவனிங்கோ. இந்த இப்ப நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஏ என்ற வெக்டரை தொடர்ந்து பி என்ற வெக்டரை கீறினாலும் இதுதான் ரிசல்ட். இதுல மறந்த போன கிளாஸ் கழிச்சுதான் பி என்ற வெக்டரை கீறி ஏ என்ற வெக்டரை கீறி இருந்தாலும் இதுதான் ரிசல்ட். ஓமா இல்லையா? இங்க பாருங்கடா, பி என்ற வெக்டரை கீறி ஏ என்ற வெக்டரை கீறி இருந்தாலும் இதுதான் ரிசல்ட். கிளியரா விளங்குது ஐடியா? கிளியரா விளங்குதுதானே ஐடியா? அதாவது ஏ என்ற வெக்டரை கீறி பி என்ற வெக்டரை கீறி tail to head இதுதான் ரிசல்டன். வைஸ் வெர்சா பி என்ற ஒரு வெக்டரை கீறேன், அதை தொடர்ந்து ஏ கீறேன், இப்ப இதுதான் ரிசல்ட். கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே தானே? சோ இந்த ஆரை நான் எப்படி காண போறேன்? அதுக்காண்டித்தான் இந்த படத்தையே கீறினான். வடையா பாருங்கடா, இது வந்து ஒரு இணைகரம், பரலோகிராம். அதாவது இவரும் இவரும் ஈக்குவல், இவரும் ஈக்குவல். ஓமா இல்லையா? அடே சரிதானடா, இவரும் ஈக்குவல். ஒன்று கொண்டு ஈக்குவல் மீன் ஒன்று கொண்டு பேரலல். இவரும் ஒன்று கொண்டு பேரலலா இருக்கிறோம். அப்ப நான் இதை வச்சு கொண்டு ஆரை கண்டுபிடிக்க போறேன். கிளியரா விளங்கா சொல்றது? ஓகே, இங்க பாப்போம். இப்ப நான் என்ன இந்த ஆரை கண்டுபிடிக்க போறேன் என்றால், இப்படி யோசிப்பேன். வடியா பாருங்கடா, எனக்கு இதுல இதை வச்சுக்கொண்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? இதை வச்சுக்கொண்டு இதே அப்படியே வச்சுக்கொண்டு நான் ஏதாவது ஐடியா இருக்கா ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு? இல்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும் ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலரா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடும். எப்படி ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலரா இருந்திருந்தா என்ன எனக்கு தெரியும், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம் இருந்தா இதுதான் மெத்தட். இது வந்து பைதகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. ஃபோர்ஸஸ் இங்க வந்து உண்டு கொண்டு பெர்பெண்டிகுலர் இல்லாத ஃபோர்ஸஸா இருக்குது. அப்ப ஏதோ ஒரு மாய் போகுது, அது ஏதோ ஒரு மாய் போகுது. சோ நான் இதுல ஒரு ஐடியா போட போறேன். இங்க பாருங்க வடிவா, இங்க பாருங்கடா, என்ன விளங்குது இதுல? ஏன் நான் இப்படி ஒரு பாட்டை போட்டேன் என்றால், எனக்கு பைதகரஸ் தேற்றம் தெரியும். கைக்கிற விளங்குதா? எனக்கு என்ன தெரியும்? பைதகரஸ் தியரம் தெரியும். சோ நான் பைதகரஸ் தியரத்தை இதுக்கு கொண்டு வந்து கொழுவி என்ன காண போறேன்? விஷயத்தை எடுக்க போறோம். ஒழுங்கா சொல்றது? ஓகே, இதை வச்சு கூட என்ன காணலாம்? என்ன என்ன ஐடியா போடலாம் அதுக்குள்ள? இங்க பாருங்கடா, இது ஒரு முக்கோணம். இங்க பாருங்க, இவர் ஒரு முக்கோணம், பெரிய பெரிய செங்கோணம், ட்ரையாங்கிள். இந்த இவர் ஒரு குட்டி ட்ரையாங்கிள். அப்ப இங்க பாருங்க, இது 90 டிகிரி. என்ன மாதிரி என்ன செய்யலாம்? ஐடியா? இதுக்கும் சைன் கோஸ் போட்டு. ஓகே, வெரி குட். அப்படி செய்யலாம். குட். எஸ். இங்க பாருங்கடா, இதுக்குத்தான் அந்த முதல் விஷயம் காய்ச்சல். இப்ப என்னென்றால், இவர் ஏ என்ற ஒரு வெக்டர் தானே. யார் இந்த இவர் வந்து பார்த்தோம்னால் எப்படி இருக்கிறார்? எங்கட இந்த முக்கோணியிட இவர் தான் எங்கட செம்பக்கம். விளங்குதா? இது வந்து அட்ஜசன்ட். இல்ல அது நான் சொல்லல. அது ஆங்கிள் தெரிஞ்சா தான் இந்த இது அட்ஜசன்டா இது ஆப்போசிட்டான்னு சொல்லலாம். அதர்வைஸ் இது இவர் எங்களுக்கு ஒரு செம்பக்கம். ஓகே, இது ஒரு ஐடியா இருக்கு என்னட்டு. சோ இவர்ல நான் அப்ப இங்க வரங்களா, இதே மாதிரி பெரிய முக்கோணி ஒன்று இருக்கு. இங்க வரங்களா, பெரிய முக்கோணி ஒன்று இருக்கு. சோ
என்னண்டு நான் இந்த அப்ப என்னண்டு இப்ப சைன் கோஸ் போட போறேன் அதை சொல்லுங்க. தீட்டா என்னன்னு நான் சைன் கோஸ் போட போறேன். இங்க பாருங்கடா, இங்க பாருங்க, நான் கதைச்ச கதை என்னென்றால் ஏ என்ற வெக்டரும் பி என்ற வெக்டரும் ஏதோ ஒரு ஆங்கிளுக்குள்ளால இருக்குதுன்னு தான் கதைச்சிருக்கிறோம். ஏ என்ற வெக்டரும் பி என்ற வெக்டரும்டா இவ்வளவு நாளும் ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலரான வெக்டர்ஸ் வந்து அதுக்கு ரிசல்டன் கண்டு பழகினாங்க. இப்ப வடிவா கவனிங்கோ, ஏ என்ற வெக்டர் பி என்ற வெக்டர் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டா. ஓகே, அப்ப இங்க பாருங்கடா, ஏ என்ற வெக்டருக்கும் பி என்ற வெக்டருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டா. அப்ப இங்க அப்படியே பாருங்க, இது ஏ இது பி, அதே கான்செப்ட் இங்க பாருங்க, இது ஏ இது பி அதே லைன், சோ இது தீட்டா. ஐடியா விளங்கும், இது தீட்டா. இப்ப நான் என்ன செய்யணும் என்றால் வடையா பாருங்கடா, என்ன செய்யணும் என்றால் நிறுவி எடுக்கிறதா இந்த வேலை, ஒரே வேலை. இங்க பாருங்க, இவ்வளவு போர்ஷனையும் என்னென்று போடலாம், இவ்வளவு போர்ஷனையும் நான் என்னென்று கதைக்கலாம். சொல்லுங்க. படியா சொல்லுங்க. இப்ப சொல்லி தந்த விஷயம் சொல்லுங்க. இவ்வளத்தையும் என்னென்று போடலாம், இவ்வளத்தையும் என்னென்று போடலாம். டேய், இது ஒரு ஏண்ட வெக்டர்களோட ஐயா கவனியும் கூட இப்படி இருக்குது. எஸ், குட். சொல்லுங்கடாளே, இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. இவரனா கிடையாவும் இப்படி திருப்பலாம், நிலைக்குத்தாவும் இப்படி மாத்தலாம். என்னோடா இங்க வேணுங்களா இப்ப மாத்தினாங்க. இப்படி ஒரு வெக்டர் இருக்கடா பி அண்டு, இதுல பார்த்தோம்னால் இப்படி ஒரு தீட்டா எங்க வேணுங்க தீட்டா. இப்ப பார்த்தனாங்க இவரை வந்து இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம். எப்படி? ஒன்று நிலைக்குத்து கூறு, மற்றது கிடைக்கூறு. அப்ப நிலைக்குத்து கூறும் கிடைக்கூறும் ஒன்று கொண்டு செங்குத்தான கூறுகள். அப்ப இங்க கவனிங்க வடிவா, இவற்றை நிலைக்குத்து கூறு என்றால் எவ்வளவு? பி சைன் தீட்டா. ஓமா இல்லையா? ஏன் தீட்டாவுக்கு ஒப்பசிட்டா பிரிக்கிறேன். இந்த இவ்வளவு தீட்டாவுக்கு ஒப்பசிட் இவ்வளவு இவ்வளவு பி சைன் தீட்டா. இது பி cos தீட்டா. இந்த தீட்டாவோட சேர்த்து பிரிக்கிறேன். ஓமா இல்லையா? பி cos தீட்டா விளங்குதோ இல்லையோட சொல்லுங்கடா. இது பிரிச்ச விதம் விளங்குதா இல்லையா? இது பியடா, இந்த பி என்ற போர்ஸ பி சைன் தீட்டா ஒன்று கொண்டு செங்குத்தான இரண்டு கூறுகள். ஒரு கூறு கிடையாக பி cos தீட்டா, மற்ற கூறு நிலைக்குத்தாக பி சைன் தீட்டா. இது தீட்டாவுடைய விலத்தி பிரிச்சுக்கிறேன் பி சைன் தீட்டா. இது தீட்டாவுடைய அதனோட அக்கடத்தி பிரிச்சுக்கிறேன் பி cos தீட்டா. ஓகே தானே? சரி, அப்ப இங்க பாருங்க, இது ஏ என்ற ஒரு வெக்டர் என்றால் இவ்வளவு போர்ஷனை நான் என்னென்று கொள்ளலாம். இங்க பாருங்கடா, ஏ cos தீட்டா போடலாமே இல்லையா? இங்க பாருங்க, இது ஏ என்றால் தீட்டா கூட பிரிச்சு ஏ cos தீட்டான்னு போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இவ்வளவு ஏ sin தீட்டா வழியா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு. ஓகே தானே? கிளியர் தானே? இதோட டவுட் இல்லை தானேடா? சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? இங்க பாருங்க, இப்ப என்ன செய்ய போறோம் என்றால் இந்த பெரிய முக்கோணத்தை பாருங்கடா, பெரிய முக்கோணம் இருக்கு, இந்த பெரிய முக்கோணம் இருக்கு. இவருக்கு நான் பைதகரஸ் தியரத்தை பாவிக்க போறோம். ஏன்னா எனக்கு என்ன தேவை? இந்த கேபிட்டல் ஆர் தானே எனக்குரிய தேவை, அதை விளங்கிக் கொள்ளணும். விளங்குதா? எனக்குரிய தேவை கேபிட்டல் ஆர். சோ கேபிட்டல் ஆர் தான் எனக்கு தேவை என்றால் பைதகரஸ் லோ என்ன சொல்லுது? இவ்வளத்தினையும் வர்க்கம், இவ்வளத்தினையும் வர்க்கத்துக்கு கேபிட்டல் ஆர் வர்க்கம் சமன் சொல்லுது. இங்க பாருங்கடா, capital R வர்க்கம் is equal to B plus A cos theta இவ்வளத்தினுடைய வர்க்கம் A இவ்வளவு எனக்குரிய தூரம். அப்ப B plus A cos theta வர்க்கம் plus இவற்றை வர்க்கம் எவ்வளவு? A sin theta வர்க்கம். சோ இங்க பார்த்தோம் என்றால் R square is equal to B plus A cos theta வர்க்கம். அவங்களுக்கு தெரியுமாடா, எக்ஸ் பிளஸ் ஒய்யினுடைய வர்க்கம் என்னத்தை தரும்? எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஒய் வர்க்கம் பிளஸ் 2xy தரும். எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஒய் வர்க்கம் பிளஸ் 2xy என்று பெறும்.
அதே மாதிரி இங்க பாருங்களா பி பிளஸ் ஏ கொஸ் தீட்டா. அப்ப என்ன வேற வேணும் b ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் கொஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2ba cos theta a 2ba 2xy அப்ப 2 தர b தர a cos theta பிளஸ் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஓகேதானே a ஸ்கொயர் a sin தீட்டானுடைய ஸ்கொயர் வர்க்கம். சோ இப்ப இதை பார்த்தோம்னா எனக்கு என்னென்ன வர போகுது இங்க பாருங்கடா ஒரு ஐடியா. என்ன ஐடியா என்றால் நான் இந்த சின்ன முக்கோணியம் ஒருக்கா கன்சிடர் பண்ணி பாக்குறேன். வடியா விளங்கும்போ சின்ன முக்கோணியம் ஒருக்கா கன்சிடர் பண்ணி பாக்குறேன். என்னண்டு இந்த சின்ன முக்கோணியை பார்த்தோம்னா இவருக்கு பைதகரஸ் தேட்டம் போட்டா என்னன்றா வரும் சின்ன முக்கோணிக்கு. இங்க பாருங்க இந்த சின்ன முக்கோணிக்கு பைதகரஸ் தேட்டம் போட்டா அப்படி வந்திருக்கும். இந்த ஏ ஸ்கொயர் வந்து a cos தீட்டாவினுடைய ஸ்கொயர் பிளஸ் a sin தீட்டாவினுடைய ஸ்கொயர் வந்திருக்கலாம் இல்லையோ. இந்த பக்கத்தினுடைய வர்க்கம் இந்த பக்கத்தினுடைய வர்க்கம். அப்ப a ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. அப்ப இங்க பாருங்க r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பிளஸ் 2ba cos theta plus என்ன வர போகுது b square plus 2ba cos theta a square cos theta a square cos square theta plus a square sin square theta இதை மாத்தி ஒழுங்கமைக்கலாம். அப்ப எனக்கு விளங்குது a square cos square theta plus a square sin square theta இவ்வளவும் சேர்த்து இந்த a square cos square theta plus சேர்த்து a square போட்டு போடலாம். என்ன பாருங்கடா r square வந்து b square plus a square plus 2ba cos theta இதுதான் என்ன வரைக்க போகுது எனக்குரிய ரிசல்டன். என்னதுக்குரிய ரிசல்டன் ரெண்டு காவிகள் a and b and ரெண்டு வெக்டர்ஸ் t என்ற இடைக்கோணத்துக்கூடாக தொழிற்படுமாக இருந்தால், அதாவது ஒரு புள்ளியில a வெக்டர் எப்படி இருக்கு b என்ற வெக்டர் எப்படி இருக்கு, இதுக்குரிய ரிசல்டன் வந்து இதுக்குள்ளால அப்படி ஆரன் போப்பது அது என்னன்னு வந்து நாங்கள் காட்டியாச்சு. அதுக்குரிய பெருமன் ஆர் ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் 2ba cos theta. இந்த இவ்வளவு பெருமனும் எனக்கு வரும். இவ்வளவு பெருமனை நார்மலா கண்டுபிடிக்க வேணும்னா உங்களுக்கு பெர்பெண்டிகுலரான ஃபோர்ஸஸ் தான் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப பெர்பெண்டிகுலர் இல்லாட்டியும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஐடியா விளங்குதா சொல்றது? இதுல யாருக்காவது விளங்கின? சரி இங்க வரலாம். அப்ப என்ன இப்ப கலைச்சனான் நோமலா இப்ப பார்ப்போம். இப்ப இந்த இது இவர் சரியா இல்லையான்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு விஷயத்த நாங்க நிறுவி வச்சிருக்கிறோம், அதுக்காண்டி அது சரியா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க விட முடியாதானே. பாப்போம். இங்க பாருங்கடா நான் என்னன்னு பார்த்தேன். நான் இங்க பாருங்க இது பி என்ற ஒரு காவி, இது ஒரு கியூ என்ற ஒரு காவி. பி இது கியூ அண்டா ரிசல்டன் ஆர் அண்டு இப்படி போகுதுன்னு எனக்கு தெரியுது. அப்ப இங்க நான் என்ன செய்யறேன்டா சரி மேலுக்காக வந்துட்டு கீழுக்காக நீங்க வாங்கடா இங்க வாங்கடா இது பி இது கியூ ரிசல்டன் ஆர் அப்ப இது ஒரு பி என்ற ஒரு வெக்டர் கியூ என்ற வெக்டர் ரிசல்டன் ஆர். அப்ப நாங்க என்ன கண்டுபிடிக்க என்ன யோசிக்கணும் என்றால் இங்க வந்து ஒரு சமன்பாடு வந்து இருக்குது. ஆனா இங்க வந்து நேரடியாக எடுத்திருக்கலாம். எப்படி எடுத்திருக்கலாம்? பைதகரஸ் தீர்த்தை பாவிச்சு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். அப்ப இவரை பாவிச்சாலும் இதே ஆன்சர் இங்க வர வேணும். அப்ப பாப்போம் இங்க பாருங்களா இந்த பி என்ற வெக்டருக்கும் கியூ என்ற வெக்டருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 90 again 90. சோ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ என்றது ஒரு ஃபோர்ஸ், பி என்றது ஒரு ஃபோர்ஸ். அப்ப ஏக்கு பதிலாக பியும் பிக்கு பதிலாக கியூவை நான் கதைக்கிறேன். ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos theta. ஸோ இங்க cos theta காண்டி cos 90 என்றது என்னடா உங்களுக்கு 0. என்ன ஒரு cos 90 0. இங்க சில விஷயங்களை நீங்கள் பாடமாக கூடாது ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. இது சைன் தீட்டாவுக்கும்
தீட்டாவுக்குமான கிராஃப்டா இது. இதுதான் சைன் தீட்டாக்குரிய கிராஃப் சாதாரணமா. தீட்டா பூஜ்ஜியமா இருந்தால் சைனும் குறைவு, சைனும் குறைவு. தீட்டா பூஜ்ஜியம் என்றால் சைனும் உங்களுக்கு பூஜ்ஜியம் தான். தீட்டா கூட 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 சைன் பருமதி கூடிக்கொண்டு போகும். அப்ப சில விஷயங்களை நீங்கள் பாடமாக்கி எழுதி வைக்காம ஒரு கிராஃபை வச்சுக்கொண்டு ஒரு படத்தை வச்சுக்கொண்டு விளங்குறதான் ஈஸி. தீட்டா கூட 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 சைன் மேக்சிமத்துக்கு இங்க போகும்டா சைன் 90 தான் மேக்சிமம். அப்ப இவருக்கு ஒப்போசிட் வந்து கிடையாது. கொசுக்குரிய கிராஃபை கறி பார்க்கணும். தீட்டாவுக்கும் கொஸ் தீட்டாவுக்கும் கிராஃப் கறி பார்த்தோம் என்றால் அவர் இப்படி வருவார். அப்ப கொஸ்ஸை பொறுத்தவரையில அது கொஸ் தீட்டா 0 இருந்தால் கொஸ் மேக்சிமமா இருக்கும், 1 இருக்கும். 90 இருக்க தீட்டா 90 இருக்க கொஸ் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ஐடியா விளங்குதா? சோ cos 90 எங்களுக்கு 0, அப்ப இவ்வளவு எங்களுக்கு 0 வரும். சோ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயரா அமைய போகுது. ஐடியா விளங்குதா? சோ எல்லாமே உண்டுதான். ரிசல்ட் என்ன நாங்கள் வைக்கிறமே கண்டா சரி. ஓகே தானே? சரி, இப்ப நாங்கள் சில சில கணக்குகள் அன்றைக்கு செய்ய முடியாம இருந்த கணக்குகள் இருக்கா செஞ்சு பார்ப்போம். அந்த பெர்மன் காணாம விட்டம் இருக்கா பார்ப்போம் இன்றைக்கு. ஓகே தானே? சரி, இங்க பாருங்கடா. சரி, இங்க பாருங்கடா. அன்னைக்கு என்ன ஒரு கணக்கு பாருங்க. நான் சொன்னேன்ல பெருமனை பாப்பம் விட்டதுக்கான இதுக்கு பிறகு நான் செய்யக்கூடிய இங்க பாருங்க. அதே கணக்கு என்னென்றால் ஒரு சுவர் ஒன்று கீறினாங்கள். இதுல ஒரு பார்ட்டிகள் எந்தனியுடைய பார்ட்டிகள் வந்து அடிக்கட்டும். அடிச்சு அதே கோணத்துல ஓடுது. இவர் வந்து இந்த ஆங்கிள் தீட்டாண்டு வச்சுக்கொண்டு நாங்கள் இவர் வந்து எம் இன்டு வி, அதாவது எம் மேஸையும் வி என்ற வெலோசிட்டியையும் கொண்டு வந்த எம்வி என்ற மொமெண்டம். இவர் என்ன செய்யறார்? அதே எம் இன்டு வி என்ற மொமெண்டத்தோட பட் அதே என்ன இது வந்து தெரிக்குது, ரிஃப்ளெக்ட் பண்ண பட்டு தெரிப்படையுது. சோ அதே எம்பியோட வலிக்கிட்டு ஓடுறோம். இப்ப என்ன கேள்வி நீங்கள் இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கேள்வி என்றால் இந்த பார்ட்டிகள்ல ஏற்பட்ட சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டிரெக்ஷன் அண்ட் ஆல்சோ இது மேக்னிடியூட் ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுங்கடா நீங்கள் இருக்கா. அதுக்கப்புறம் நான் செஞ்சு வரேன். ட்ரை பண்ணுங்க. சேஞ்ச் ஆஃப் இங்க வேறங்கடா என்ன நடந்தால் இங்க பாப்போம். என்ன நடந்தா இதுல சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கேட்டுனா சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் என்றால் ஆல்வேஸ் என்னதான் ஆல்வேஸ் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் என்றால் எனக்கு தெரியும் ஃபைனல் மொமெண்டத்துல இருந்து இனிஷியலை கழிக்க வேணும், இனிஷியலை கழிக்கணும். அப்ப வடிவா விளங்கி கொள்ளுங்கோ. அப்ப என்னண்டு அப்ப இதுல ஃபைனல் என்றது எப்படி என்றால் அவர் இப்படி இருக்கிறார், எம் இன்டு வி. இனிஷியல் எப்படி என்றால் இனிஷியல் இப்படி இருக்கிறார், அது எம் இன்டு வி. பாருங்கடா, இனிஷியல் இப்படி ஃபைனல் இப்படி இருக்கட்டும், அதுங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப நாங்க என்னத்தை யோசிக்கணும் இதுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. என்னென்றால் இதை எப்படி நாங்கள் உடைக்கலாம் என்றால் உங்களை விளங்க வேணும்ன்றதுக்காக இப்படி சொல்றேன். ஃபைனல் மைனஸ் ஃபைனல் பிளஸ் மைனஸ் இனிஷியல் இப்படி போட்டாலும் சரிதானேடா. இது ஃபைனலையும் பிளஸ் இனிஷியலையும் மைனஸ் இனிஷியலையும் கூட்டி விடுறது, அதுதான் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சோ ஃபைனல் அது என்ன பிளஸ், ஏன் பிளஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு விளக்கு போடுறதுக்கான உண்டை தொடர்ந்து மெட்டதை கூட்ட போறேன். அதாவது எப்படி கூட்ட போறேன் நீங்க பாருங்க. இது எம்பி வழியா பாருங்க. இதுதான் இந்த ஃபைனல் எம் இன்டு வி. இவரை தொடர்ந்து இனிஷியல கீழே வரும். இவரை தொடர்ந்து இனிஷியல கீழே கீழே போயிருக்கும். ஆனால் நான் கீழே போறது இனிஷியலே இல்ல, மைனஸ் இனிஷியல. எனவே இவருக்கு மைனஸ் எம்பி என்ற அப்படி இருக்கும். மைனஸ் எம்பி தான் மைனஸ் எம்பி. சோ எம் இன்டு வி. சோ ரிசல்ட் என்ன எப்படி இருக்கும் என்றால் இப்படி இருக்கு. அவ்வளத்தையும் கண்டுபிடிச்சா சரி. இப்ப எனக்கு
எனக்கு இப்ப அடுத்த கன்செப்ட் என்னென்றால் இவ்வளத்தை நான் கண்டுபிடிக்கணும்டா. ஓகே தானே? அப்ப இங்க பாப்போம் இது என்பி, இது என்பி, இது ஈக்குவல். அப்ப எனக்கு விளங்குது. நான் என்ன செய்யலாம்? இப்படி கோடு போட்டு விடுறேன். என்ன நோக்கத்துக்காண்டி போட்டேன் என்றால் இவரும் இவரும் சமனடா. ஓகே தானே? அப்ப இவருக்குரிய இந்த கோணமும் இவருக்குரிய இந்த கோணமும் ஈக்குவல் என்றால் எனக்கு விளங்க நான் இது ஒரு கோடு போட்டு இது ஒரு முக்கோணி இது ஒரு முக்கோணியா பிடிச்சா எனக்கு ஈஸி வேலை செய்கிறது. அதுவும் என்ன இவரும் இவரும் ஈக்குவலா இருப்பார். சோ வடிவா பாருங்கடா என்ன இப்படி ஒரு கோடை போட்ட என்னதுக்காக இந்த கோடு போட்ட நான் இவரையும் இவரையும் 2 முக்கோணியாளாக மாத்தி யோசிக்க போறேன். அதுக்காண்டி இப்ப எனக்கு என்ன பிரச்சனை என்றால் இங்க பாருங்க இந்த கிடையச்சோட 2 பேருமே டீட்டா ஆண்ட கோணது தான் ஃபோன் பண்ணிருக்கு. இங்க பாருங்கடா இதுவும் டீட்டா தான், இதுவும் டீட்டா தான். சோ என்னோட வேற போதென்றால் இங்க அப்போது கதைச்ச கதை இதுதான் ஒரு முக்கோணி, செங்கோண முக்கோணி. அதான்டா இப்படி ஒரு கோணம் எப்படி ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் இது டீட்டா கோணம் என்றால் இவரை கோணத்து கூட இப்படி பிடிச்சா எஃப் கோஸ் டீட்டா, கோணத்து கூட விலத்தி இப்படி பிடிச்சா எஃப் சைன் டீட்டா. ஓமா இல்லையா? சோ இது எம்பி என்றால் இவ்வளவு எனக்கு எம்பி கொஸ்டீட்டா, எம்பி கொஸ்டீட்டா. அதே மாதிரி இங்க வேணுங்கடா. அப்ப எந்த டிரெக்ஷன் இவர் இப்படி என்றால் இவர் இந்த டிரெக்ஷன் என்றால் இவர் இப்படி ஒரு டிரெக்ஷன் எம்பி கொஸ்டீட்டா. அதே மாதிரி இவர் இந்த இப்படி ஒரு டிரெக்ஷன் இவர். அப்ப இவரை நாங்கள் எப்படி பிரிச்சாலும் என்ன கோணத்து கூட பிரிக்க போறோம். அப்ப இந்த டிரெக்ஷன்ல எம்பி கொஸ்டீட்டா. எனக்கு இவ்வளவு மேக்னிடியூடும் எனக்கு தேவை. அண்டைக்கு நான் டிரெக்ஷன் கண்டுபிடிச்ச நாங்கள் இப்படி டிரெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அண்டைக்கு. ஆனால் இது எம்பி கொஸ்டீட்டா, இது எம்பி கொஸ்டீட்டா. சோ 2mv கொஸ்டீட்டா இதுதான் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். பாருங்கடா அப்ப ஒரு டிஃபரெண்டா இருக்கல்ல. என்னது எம்பியோட வந்து படுகுது, எம்பியோட போகுது. ஆனால் சேஞ்ச் கேட்டால் சேஞ்ச் யோசிக்கிறோம். அது எம்பி கொஸ்டீட்டா சேஞ்ச் ஆயிருக்கணும் யோசிக்கிறோம். இதுதான் வெக்டரோட கன்செப்ட். ஏன் வெக்டர் இம்பார்ட்டன்ஸ்ன்றது இது இது ஒரு சின்ன கன்செப்ட், இது ஒரு சின்ன உதாரணம். இதை விட கணக்காங்காலங்கால மெக்கானிக்ஸ் படிக்க சரியான ஈஸியா இருக்கும். கணக்க விஷயத்தை நாங்கள் போட்டு படிச்சு கொண்டு போகலாம். ஐடியா பண்ண சொல்றது. சோ இதுகள்லாம் கேள்விகள் இப்படி தாண்டா போடுவாங்க. இயன்ற அளவு ஈஸியா தான் கேள்விகள் வரும். ஐடியா விளங்க சொல்றது கிளியர் தானே? ஓகே தானே? சரி இங்க வா. இதை செய்யுங்கடா பாப்போம். ஏனென்றால் இப்படி ஒரு வட்டம். ஓகே இப்படி ஒரு வட்டம். ஒரு துணிக்கு என்ன செய்யுதுன்றால் அண்டைய ஒரு கடிதான் ஒரு பார்ட்டிகிள். இதுல ஒரு வி என்ற கதையோட அப்ப ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கோ. ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருக்குதுண்டா ஒரு பார்ட்டிகிள். அதுக்கும் யூனிஃபார்ம் சீரான சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்றால் எப்பயுமே இவற்ற ஸ்பீட் மாறாது. அதை பற்றி நம்ம வட்டையா படிப்போம். இவற்ற வெலோசிட்டி இவருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். நார்மலா பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இந்த இடத்துல வி என்ன கன்ஸ்டன்ட் வெலோசிட்டியோட இப்படி ரொட்டேட் பண்ணிக்க. இப்ப இந்த இடத்துக்கு வரைக்க பெர்பெண்டிகுலரா இப்படித்தான் இருக்கும். இவர் என்ன செய்யறார் என்றால் இந்த மையத்தோட ஒரு டீட்டாண்ட கோணம் வந்து இந்த இடத்துக்கு வா. அப்ப இது ஏ என்ற புள்ளி, இது பி என்ற புள்ளி. அப்ப எனக்கு என்ன கேள்வி என்றால் இந்த பார்ட்டிகிள் ஏ டு பி டிராவல் பண்ணிக்க அவர்கள் ஏற்பட்ட டெல்டா வி என்ன வேக மாற்றம் என்ன. அந்த டைம் டீட்டாண்ட கோணத்தை கூடாக திரும்பி இருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல வெலோசிட்டி இப்படி, இந்த இடத்துல வெலோசிட்டி இப்படி. அப்ப எனக்கு ஏ டு பி போய்க்க அவற்ற டெல்டா வி என்ன, அவற்ற டெல்டா வி என்னதான் கேள்வி. சரிங்க பாப்போம். இங்க பார்ப்போம் என்னென்றால் அதே விளையாட்டு இங்க பாருங்க. அதே விளையாட்டு என்னது இங்க பாருங்க. என்னென்றால் ஒன்றுமில்லை. டெல்டா வி வேக மாற்றமா, டெல்டா வி வேக மாற்றமா,
வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் அவ்வளவுதாங்க அது, வேற ஒன்றும் இல்லை. வி ஃபைனல் அப்ப இதை ஈஸியாக்குறதுக்கான என்ன உங்களுக்கு சொல்றேன் நான், வி ஃபைனல் பிளஸ் மைனஸ் வி இனிஷியல். அவ ஃபைனல் வெலோசிட்டியில இருந்து வெலோசிட்டியையும் ஆரம்ப இறுதி இனிஷியல் வெலோசிட்டியையும் கூட்ட போறோம். ஆனா சின்ன மாற்றம், ஃபைனல் வெலோசிட்டியோட இனிஷியல் வெலோசிட்டியில ஒப்போசிட்டை நாங்க கூட்ட போறோம். ஒப்போசிட் மீன் டிரெக்ஷனை மாத்தி போட்டு கூட்ட போறோம். அவ்வளவுதான் நடக்க போகுது. அப்ப இங்க பாருங்கடா, இதுல கவனிச்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இதுல என்ன எஞ்சி பாருங்க எப்படி போகுது, வெலோசிட்டி இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இங்க வெலோசிட்டி இப்படி இருக்குது என்றால் இவற்ற வெலோசிட்டி இப்படி, இந்த வெலோசிட்டி இப்படி, இவற்ற வெலோசிட்டி இப்படி என்றால் எவ்வளவு கோணத்து கூட இந்த வெலோசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு என்றால் இது 90 என்றால்னா இது 90 ஏன் டான்ஜென்ட், இது தீட்டாண்டா இது 180 மைனஸ் தீட்டா, எனவே இது தீட்டா. சோ இவற்ற வெலோசிட்டிக்குமான ஆங்கிள் தீட்டா, அதை நாங்கள் யோசிச்சு கொள்ள வேண்டும். விளங்குது? அப்ப அதாவது இப்படி போன இந்த பார்ட்டிகள் தீட்டா கோணம் இப்படி திரும்பி இப்படி போகுது, அதுதான் நீங்க நடக்கிற கன்செப்ட் கிடையாது. என்னன்னா இது டான்ஜென்ட், தொடலி என்றால் இது பெர்பெண்டிகுலரா இருக்க போகுது. இங்க வெலோசிட்டி இது தொடலி பெர்பெண்டிகுலரா இருக்க போகுது. இது தீட்டா என்றால் இங்க வேறங்கடா, இதுல இவ்வளவு வந்து இவ்வளவு இருக்க போகுது 180 மைனஸ் தீட்டா, இதுக்கு இது ஆப்போசிட். இதுவும் 180. அப்ப இவரும் 180 இருக்க போகுது. சோ இது தீட்டாண்டா 180 மைனஸ் தீட்டா, இவ்வளவு 180, சோ இவ்வளவும் தீட்டாண்டு பேரு. சோ ஒரு இப்படி போன ஒரு பார்ட்டிகள் தீட்டா கோணம் திரும்பி இப்படியா போப்பது. ஓகே, அது போகட்டும். என்ன இப்படி போகுது, தீட்டா கோணம் திரும்பி இப்படி போகுது. இது வி, இது வி. அப்ப இது இனிஷியல், இது ஃபைனல். அப்ப நான் என்ன காண போறேன், ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. சோ வி ஃபைனல்ல இருந்து ஃபைனலையும் ஆரையும் கூட்ட போறோம் என்றால் மைனஸ் வி இனிஷியலையும் கூட்ட போறோம். அவ்வளவுதான் நடக்க போற சம்பவம். அப்ப இங்க பாத்தீங்க என்றால் வி ஃபைனல் வெலோசிட்டி இப்படி இருக்க போகுது. அதை தொடர்ந்து ஆர போடணும், நான் வி இனிஷியலை கூட்டியிருப்பேன். சாதாரணமாண்டா வி இனிஷியலை இப்படி போட்டிருக்கலாம். ஆனால் என்ன இங்க அப்படி போடல, இது பிளஸ் வி மைனஸ் வி இனிஷியல். ஏனடா வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். அப்ப வி ஃபைனல் பிளஸ் மைனஸ் வி இனிஷியல் போடுறோம். சோ சாதாரணமாக இருந்தா வி ஃபைனலை தொடர்ந்து வி இனிஷியல் நான் கேறி இருக்கலாம். இங்க மைனஸ் வி இனிஷியல், எனவே இவரை போடக்கூடாது. அப்ப என்ன செய்ய போறோம் என்றால் இந்த வி இப்படி வரும். ஓகே தானே? அப்ப இங்க வேணுங்களா, இவருக்குமான ஆங்கிள் எவ்வளவு இப்ப தீட்டா. சோ ரிசல்ட் என்ன வர போகுது என்றால், ஓகே தானே, ரிசல்ட் நீங்க வேணுங்களா, இதுதான் ரிசல்ட். இவற்றையில இருந்து இவற்றை கெட்ட நோக்கி போகும். இதுதான் டெல்டா வி. மேக்னிடியூட கண்டுபிடிச்சா சரிதானே மேக்னிடியூட. சோ வளமையான விளையாட்டு ஒரே மாதிரி தான் திருப்பி இங்க வேணுங்கடா. இதை என்ன செய்ய போறோம்டா, சென்ட்ரல் அப்படியே பிரிக்க போறோம். பிரிச்சா வழியா பாருங்கோ, பிரிச்சா இது 90. ஓகே ஃபைன். இந்த ஆங்கிள் சரி சமனா பிரிக்கப்பட மாட்டான். இவ்வளவு வந்து இவ்வளவு மாறும் என்றால் தீட்டா பை 2 என்று மாறும். இவ்வளவு ஃபுல்லா தீட்டா, எனவே இவ்வளவு வந்து தீட்டா பை 2 என்று மாறும். எனவே இவ்வளவு பார்த்தோம் என்றால் தீட்டா பை 2 இவ்வளவு தீட்டா பை 2 இவ்வளவு தீட்டா பை 2. எனக்கு தேவை டெல்டா வி, இவ்வளவு மேக்னிடியூட் தான் தேவை. விளங்கி கொள்ள சொல்லுதான் விளங்கு. அப்ப எனக்கு இவ்வளவு மேக்னிடியூட்டும் எனக்கு தேவை. அப்ப எனக்கு இங்க இப்படி இருக்கிறவரை நான் இப்படியும் பிரிக்கலாம், அதே நேரம் இப்படியும் பிரிக்கலாம். அப்ப விளங்கா சொல்றது, அவ இப்படி பிரிச்சிருந்தால் எவ்வளவு தீட்டா பை 2 விலத்தி பிரிக்கிற மாதிரி. டேய் இப்படி இருக்கிறத இப்படி பிரிக்கிற, நீங்க பாருங்கடா, இப்படி இருக்குது கோணம், இப்படி இருக்குது தீட்டா பை 2. இவரை இப்படியும் பிரிக்கலாம், அதாவது இப்படி விலத்துறது வர, இது இப்படி, இது கோணத்தை நோக்கி, இது கோணத்தை விலத்தி. அப்ப இவ்வளவு வந்து வி சைன் தீட்டா பை 2, அதை கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இவ்வளவும் வி சைன் தீட்டா பை 2 என்றால் இதுவும் வி சைன் தீட்டா பை 2 தான். இதன் வழியை பார்த்தோம் என்றால்
ஸோ 2v sin theta by 2. கிளியரா விளங்குதா இல்லையா? ம்